பிஹேவியரல் ஃபினான்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு ரிங்கு சிங் எடுத்துக்கோங்க, ஜெய்ஷ்வால் எடுத்துக்கோங்க, ரோஹித் சர்மா எடுத்துக்கோங்க, ஹார்திக் பாண்டியா எடுத்துக்கோங்க. ஹார்திக் பாண்டியாக்கெல்லாம் பணம் ஃபீஸ் கட்டக்கூடிய ஆள் கிடையாது. ஸோ ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிறவனுக்கு வந்து ஒரு தர்ஸ்ட் இருக்கும், எதையாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும். எவ்ரிதிங் டு டூ வித் த கேரக்டர்னு சொல்லுவோம். கேரக்டர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். இன்றைக்கி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்குறோம் 25%, 30%, 40% ரிட்டர்ன்ஸ்லாம். அப்படி எத்தனை பேர் பண்ணாங்க? மார்க்கெட் ஃபாலோ ஆகுதுல்ல, நான் இப்போ உள்ள போல, அது இன்னும் நல்லா கீழே போகும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. இன்னொருத்தவங்க என்னன்னா, மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்க டைம்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் நல்லா மேலே போவோம், நான் அதுக்கப்புறம் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. ஸோ ரெண்டு பேருமே நம்ம சொல்றது எதுவுமே பண்றது கிடையாது. சம்சாரம் மின்சாரம்னு ஒரு படம் இருக்குது, அதை பார்த்துருக்கீங்களா? விசு படம். பார்த்துருக்கேன். அதில் வந்து எழுதியிருக்கான் இன்னமும் எழுதுவான்ங்கிற மாதிரி இவங்க என்றைக்குமே முதலீட்டுக்கு வர மாட்டாங்க. பையன் ஐஐடியில் படித்தா சூப்பர்னு ஏன் சொல்கிறோம், ஐஏஎம்ல படித்தா ஏன் சூப்பர்னு சொல்கிறோம்? கேரக்டர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஒருத்தர் ஐஐடி போய் படிக்கிறான்னா அவன் வந்து ஹி இஸ் நாட் லேசி. ஒரு லேசியாக இருக்கிற பையன், ஆவரேஜாக இருக்கிற பையன் ஐஐடிக்குள்ளே போகவே முடியாது. வெளியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களோட பிஹேவியர் எப்படி சார் இருந்துச்சு? உங்களுக்கும் இந்த ஃபியர் இருந்துச்சா? வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம், இந்த மாதிரி பிஹேவியரல் ஃபினான்ஸ்னு ஒன்று என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. அதாவது ஒரு மனுஷன் எவ்வளோ தண்ணி எந்த அளவில் யூஸ் பண்ணுறான் அப்படின்றத வச்சு அவனோட கேரக்டர் என்ன, அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குன்றதை என்னால் சொல்ல முடியும்னு சொன்னீங்க. அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க, அதாவது பிஹேவியரல் ஃபினான்ஸ்னால் என்னன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் ஃபாலோ ஆனப்போ எனக்கு வந்து நிறைய குவரிஸ் இருக்குல்ல சார், விஜய் சார் இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி, அதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த பிஹேவியரல் ஃபினான்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுங்க. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா, சைக்காலஜி. ஓகே. எவ்ரிதிங் டு டூ வித் த கேரக்டர்னு சொல்லுவோம். கேரக்டர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். இன்றைக்கி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்குறோம் 25%, 30%, 40% ரிட்டர்ன்ஸ்லாம். அப்படி எத்தனை பேர் பண்ணாங்க? ஸோ greed is always returns focused, risk blinded. Fear is always returns blinded, risk focused. ஸோ இன்றைக்கி இவ்வளோ பெரிய மார்க்கெட்லேயுமே இன்வெஸ்டர்ஸுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வேறு, இன்வெஸ்டார் ரிட்டர்ன்ஸ் வேறு. ஸோ டு ஆன்சர் டு யுவர் கொஸ்டின் என்னென்னா, யுவர் பிஹேவியர். ஹவு டு யூ பிஹேவ் வென் தெர் இஸ் அ கிரைசிஸ்? ஒரு ஃபால் வரும்போது நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, ஒரு ரைஸ் வரும்போது எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, அதுதான் நான் சொல்லுவோம் ஃபியர் அண்ட் கிரீடுன்னு சொல்லுவோம். அதை தான் நாங்கள் தண்ணி ஸ்டோரி சொல்லியிருந்தேன். நீங்கள் நிறைய தண்ணியை வச்சு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஷவர்லேயே குளிச்சுட்டு இருந்தீங்கன்னா, பேசிக்லி தட் இண்டிவிஜுவல் டு நாட் ஹாவ் ஏ சேவிங் ஹேபிட். அவருக்கு வந்து சேர்க்கணுங்கிற எண்ணமே கிடையாது. நீங்கள் நல்லா யாரையாவது உங்கள் ஊரில் உள்ளவர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் எடுத்து பாருங்களேன், சும்மா போட்டு தண்ணியை போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அதோடைய தேவை என்ன அப்படிங்கிறதே தெரியாது. ஒருத்தர் தண்ணியை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு, கரண்ட் போயிடுச்சு, மோட்டர் போடணுமா, தண்ணி இருக்கா, நாளைக்கு இருக்கா, இப்படின்னு ஒருத்தர் வந்து திங்க் பண்ணிருக்காரு. தண்ணின்ட்டே கிடையாது, எலக்ட்ரிசிட்டி இது இருக்கா, அது இருக்கா, பணத்தை பற்றியே இல்லை கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒரு சேவிங் ஹேபிட் இருக்குன்னு அர்த்தம். அவர் நாளைக்கு என்ன ஆகுங்கிறத பற்றி பயப்படுறாரு. ஸோ தேர் இஸ் அ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். தெர் ஆர் சம் குட் ஃபியர்ஸ் ஆர் வெரி குட் இன் த லைஃப். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேவிங் மென்டாலிட்டி இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ பிஹேவியர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது இன்வெஸ்டிங்கும் கிடையாது, லைஃபுக்குமே பிஹேவியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது தான் இந்த பிஹேவியரல் ஃபினான்ஸை சொல்லுது. ஒரு கஷ்டகாலம் வரும்போது ஹவு டு யூ பிஹேவ், அதான் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா? ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க எப்படி டிசிஷன் எடுக்கிறீங்க, அது இன்வெஸ்டிங்கா இருக்கட்டும், ஒரு லைஃபா இருக்கட்டும், தட் டிட்டர்மைன்ஸ் த ரிசல்ட்ஸ். சார், இப்போ உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு மார்க்கெட் கொஞ்சம் லைட்டாக ஃபாலோ ஆச்சு சார். இப்போ ரீசெண்டாக ஃபாலோ ஆனே எல்லாருமே வந்து ஒரு ஹியூமன்ஸ்க்கு ஒரு 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது சார். என்னன்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட் ஃபாலோ ஆகுதுல்ல, நான் இப்போ உள்ளே போல, அது இன்னும் நல்லா கீழே போகும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்னன்னா, மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்க டைமில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் நல்லா மேலே போவோம், நான் அதுக்கப்புறம் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. ஸோ ரெண்டு பேருமே நம்ம சொல்கிறது எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ இது என்ன சார், இது என்ன பிஹேவியரில் வருது? ஏன்னா ஏன் இந்த ஒரு மாதிரி ஏதோ 2 படகுல கால் வச்ச மாதிரி ஒரு மாதிரியே தான் இருக்காங்களே ஒழிய நிதானமாவே இருக்க மாட்டாங்க, பதட்டத்திலே இருக்காங்க. என்ன நடக்குது சார்? சம்சாரம் மின்சாரம்னு ஒரு படம் இருக்கு, அதை பார்த்துருக்கீங்களா? விசு படம். பார்த்துருக்கேன். அதில் வந்து எழுதியிருக்கான் இன்னமும் எழுதுவான்ங்கிற மாதிரி இவங்க என்றைக்குமே முதலீட்டுக்கு வர மாட்டாங்க. கீழே போகும்போது இன்னும் கீழே போட்டோம், மேலே போகும்போது இன்னும் மேலே போகும். இது வந்து எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர். இதுதான் என்னன்னா, நீங்கள் ஃபியர்ஃபுல்லாகவும் இருக்க வேணாம், சியர்ஃபுல்லாகவும் இருக்க வேணாம், கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைஃப்பில்.
கேர்ஃபுல். இந்த கேர்ஃபுல்னா என்னன்னா அங்க இடத்துல தான் அசட் அலோகேஷன் வருது. ஓகே. கேர்ஃபுல்னா என்னன்னா ஈக்விட்டியில் மட்டும் வச்சுக்க வேணாம், கோல்டில் வச்சுக்கலாம், ரியல் எஸ்டேட்டில் வச்சுக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் வச்சுக்கலாம், பேங்க் எஃப்டியில் கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரித்து முதலீடு பண்ணும்போது அவன் நிம்மதியாக தூங்குவான். அவன் எதை பற்றியும் இன்னும் ஒரி பண்ண வேணாம். இது சரியில்லையா அது சரியில்லையா இது சரியில்லையா அது. இந்த மாதிரி என்ன ஆகும்னா அந்த மல்டி அசட் இன்வெஸ்டிங், டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ அண்ட் அசட் அலோகேஷன் வில் ஹெல்ப். ஸோ நீங்கள் ஒரு பிஹேவியரை பற்றி பேசுகிறீங்க, அது எப்பயுமே அப்படி தான். எல்லாருக்குமே வந்து மேலே போனால் எல்லாருக்கும் இன்னும் நல்ல மேலே போகணுன்னு இருக்கும், வாங்கினதுக்கப்புறம் கீழே போச்சுன்னா இன்னும் கீழே போகும், அப்புறமா வாங்கலான் இருக்கும். அது வந்து பேசிக்லி ஹியூமன் பிஹேவியர். அதனால தான் என்ன சொல்லுவோம், யூ நீட் விட்டமின்ஸ். விட்டமின்ஸ்னா என்ன சார்? விட்டமின்ஸ் இன்வெஸ்டிங்க்கும் சரி லைஃபுக்கும் சரி. என்ன சொல்லுவோம்னா விட்டமின் ஏ வேணும், ஃபஸ்ட்டு ஆக்ஷன். ஓகே. தெரிஞ்சால் போகாது, செயல்படுத்தணும். விட்டமின் பி பிலீஃப், நம்பணும், இதுதான் ரோட் மேப், இதை செய்ய போகிறோங்கிற நம்பணும். விட்டமின் சி கான்ஃபிடன்ஸ், நம்பணும், தைரியமாக இருக்கணும், தைரிய லட்சுமி வளர்த்துக்கணும். ஓகே. விட்டமின் டி டிசிப்ளின். லாங் டேர்மா எஸ்ஐபியா அதை லாங் டேர்முக்கு பண்ணணும். ஷார்ட் டேர்மா ஆர்டியா அது ஷார்ட் டேர்முக்கு பண்ணணும். 1 இயர் பணத்தை போய் ஈக்விட்டியில் போடக்கூடாது. 10 வருஷம் பணத்தை போய் நீங்கள் எஃப்டியில் வச்சுக்கூடாது. ஸோ விட்டமின் டி டிசிப்ளின். விட்டமின் இ எந்தூசியாசம் இருக்கணும், வாழ்க்கையில் ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். அதுக்கு தான் உங்களை சொல்கிறேன், அடிக்கடி சொல்லும் போதெல்லாம் நான் சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிங்க. ஏன்னா யூ நீட் மோட்டிவேஷன் இன் லைஃப். ஓகே. இப்போ மோட்டிவேஷன் இருக்காதுல்ல, எதுக்காக ஓடுறோம், எதுக்காக வாடுறோம், எதுக்காக இன்னும் தெரியாது. சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஃபியர்னு சொல்லி, அந்த ஃபியர் தான் நீங்கள் சொல்கிற அந்த மேட்டரில் எனக்கு இருக்கு. ரெண்டு விதமா. பட் லைஃப்ல வந்து யூ நீட் மோட்டிவேஷன், யூ நீட் எந்தூசியாசம். பொண்டாட்டிக்காக செய்யணும், என் பொண்ணுக்காக செய்யணும், என் பையனுக்காக செய்யணும், உங்களுக்காக செய்ய மாட்டீங்க. ஜென்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ தீபாவளி வந்தது இல்லை, ஒரு 45 வயசு அப்பாவோ இல்லை 50 வயசு அப்பாவோ பாருங்களா, அவருக்கு ஒன்றும் வாங்கியிருக்க மாட்டார். ஒய்ஃபுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, குழந்தைகள் எல்லாம் வாங்கி கொடுப்பா, அவங்க அப்பா அம்மாக்கு எல்லாம் வாங்கி, அவருக்கு ஒன்றும் வாங்கிக்க மாட்டார். ஏன்னா பேசிக்லி மென் எப்படின்னா மெழுகுவத்தி மாதிரி தான், தன்னை உருக்கிக்குவா, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துவா. ஸோ அதனால பாயிண்ட் என்னன்னா யூ நீட் எந்தூசியாசம். ஓகே. அண்ட் மோஸ்ட்லி யூ நீட் எ விட்டமின் எஃப். விட்டமின் எஃப்னு என்னன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே. ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் ஃபினான்ஷியல் அட்வைசர் வேணும். ஸோ இந்த விட்டமின்ஸ் முதல்ல நம்மளுக்கு தேவை. இதை நம்ம தெரிஞ்சால் போகாது. பிஹேவியரல் ஃபினான்ஸில் நம்ம இன்வெஸ்டிங்கில் லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணணும். சார் இது எங்கேருந்து எடுத்தீங்க சார்? இல்லை நான் சீரியஸாக தான் கேட்குறேன் சார், இது எங்கேருந்து எடுத்தீங்க? இல்லை நீங்களா எழுதின ஒரு பஞ்சா? இல்லை, இது நான் நீங்கள் படித்து எனக்குள்ளே நான் சொல்லிக்கிறது. இது எனக்குள்ளே சொல்லிக்கிறது. எப்பயும் சின்ன வயசில் ABCDE F மட்டும் நானே சேர்த்துக்கிட்டது. இப்போ நீங்கள் அதுவாகவே மாறிட்டீங்க கால சூழ்நிலை என்ன மாற்றிடுச்சு. சரி, ஓகே சார். சரி, இப்போ நம்ம அந்த பிஹேவியரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், எல்லாம் ஓகே. உங்களோட ஸ்டார்டிங் ஏர்லி இன்வெஸ்டிங் ஏஜ் இருக்கும்ல சார், ஏர்லியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களோட பிஹேவியர் எப்படி சார் இருந்துச்சு? உங்களுக்கும் இந்த ஃபியர் இருந்துச்சா, இல்லை நீங்கள் நல்லா வந்து மைண்ட் செட் உங்களுக்கு ப்ராப்பராக இருந்தனால நீங்கள் ப்ராப்பராகவே வந்துட்டீங்களா? ஸோ என்னென்னா நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம், நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம், நம்மளுடைய சுச்சுவேஷன் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், இதை வச்சு தான் ஒருத்தருடைய பிஹேவியர் இருக்கும். இப்போ நான் ஏழ்மை நிலையில் வாழ்ந்திருக்கேன், நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கேன்னு சொன்னால் ஓரளவுக்கு பணத்துடைய அருமை தெரியும். ஒரு லேவிஷ் லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்திருக்காரு, எதை கேட்டாலும் அப்பா வாங்கி தர்றாருன்னு சொன்னால் அவங்களுக்கு பணத்துடைய அருமை அந்த குழந்தைக்கு கம்மியாக தான் தெரியும். அதனால தான் நம்ம கிரிக்கெட்டர்ஸ்லாம் பார்க்குறோம்ல, எத்தனை கிரிக்கெட்டர்ஸ் பார்க்குறோம். ரிங்கு சிங் எடுத்துக்கோங்க, ஜெய்ஷ்வால் எடுத்துக்கோங்க, ரோஹித் சர்மா எடுத்துங்க, ஹார்திக் பாண்டியா எடுத்துங்க. ஹார்திக் பாண்டியாக்கெல்லாம் பணம் இப்போ ஃபீஸ் கட்டக்கூடிய ஆள் கிடையாது. கிரண் மோரே தான் வந்து ஸ்பான்சர் பண்ணி இது பண்ணார். ஸோ ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிறவனுக்கு வந்து ஒரு தர்ஸ்ட் இருக்கும், எதையாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுதான் இடத்துல பிஹேவியர் வந்து. ஸோ ஹவு டு யூ when you grow up in your younger days, அந்த இடத்துல உங்கள் சுச்சுவேஷன் என்ன, சர்க்கம்ஸ்டான்சஸ் என்னங்கிறத வச்சு தான் உங்கள் லேட்டர் பார்ட் ஆஃப் த பிஹேவியர் இருக்கும். பட் ஒரு சில பேர் ஏழ்மை நிலையில் வந்துட்டு நல்லா ஆகிட்டு அதுக்கப்புறம் கால் வந்து தரையில் இல்லாமல் மேலே இருக்கிறது, அது தப்பு. கால் எப்பயும் தரையில் தான் இருக்கணும். ஸோ கால் தரையில் இல்லாமல் அந்த பிஹேவியரும் தப்பான பிஹேவியர். ஸோ உங்கள் சர்க்கம்ஸ்டான்சஸ், உங்கள் சுச்சுவேஷன்ஸ், அதை வச்சு தான் உங்கள் பிஹேவியர் டிட்டர்மைன் பண்ணும். அதுதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை காமி உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்கள் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளுடைய பிஹேவியர் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சே ஒருத்தர் அனலைஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக சார்? செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் ட்ரை டு ஜட்ஜ் ஓகே த பர்சன். இவர் இப்படித்தான், அவர் அப்படித்தான்னு சொல்கிறதுக்கு நீங்களும் நானும் ஒன்றும் கிடையாது. இல்லை, ஒரு செல்ஃப் அசஸ் பண்ணிக்கலாமா?
யூஸ்வலாக பிஹேவியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் பேங்க்கில் வேலை பார்க்கும்போது என்ன செய்வோம்னா, ஒரு பிஹேவியரல் பேட்டர்ன் வந்து when we recruit people அங்கே 2-3 பிஹேவியர்ஸ் பார்ப்போம். எஸ்பெஷலி லேட்ரல் ரெக்ரூட்மெண்ட். இப்போ ஃப்ரெஷராக எடுக்கிறதா இருந்தால் காலேஜில் படித்து வந்தது. பட் லேட்ரல் ரெக்ரூட்மெண்ட் ஒரு 30 வயசில் ஒருத்தர் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கா, அது ஒரு நல்ல க்ரைட்டீரியா. அவருக்கு லோன் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, லோன் ஹவுசிங் லோன் இருக்கா அப்படின்னா சரி, ஒரு நல்ல கேண்டிடேட் க்ளோஸராக வந்துட்டார். 3வது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எங்கேயா வேலை பார்த்துருக்காரா, அதை ஃபஸ்ட்டு மினிட்டே பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம 2 லோன் வச்சிருக்காரா பார்ப்போம். அவர் தான் நல்ல கேண்டிடேட். ஏன்னா அவன் இஸ் கமிட்டட் இன் லைஃப். ஸோ இது ஒரு பிஹேவியரல் பேட்டர்ன். ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இது ஒரு பிஹேவியரல் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பிஹேவியரல் பேட்டர்ன் இருக்குது. அப்படின்னா என்னன்னா, the longevity of that employee will be slightly longer. ஓகே. ஸோ அது ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸுக்கு அந்த ஒரு பிஹேவியர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு பிஹேவியர் என்ன சொல்கிறதுனா, இப்போ என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் என்ன கேட்டார், எங்கள் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், நல்ல இது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், அவர்கிட்ட ஒரு க்ரைட்டீரியா சொன்னேன். சார், நீங்கள் நல்ல ஃபேமிலி, நீங்கள் பார்க்க போகிற பையன் வந்து ஐஐடியில் படிச்சிருக்கணும், இல்லைனா ஐஏஎம் இருக்கணும், முடிஞ்சால் ஐஐடி ஐஏஎம்ஐ பாருங்கன்னு சொன்னேன். இது வந்து ஒரு பேஸ்டான பிஹேவியரல் பேட்டர்ன். ஏன் அப்படி சொல்கிறோம்? நம்ம பையன் ஐஐடியில் படித்தா சூப்பர்னு ஏன் சொல்கிறோம், ஐஏஎம்மில் படித்தா ஏன் சூப்பர்னு சொல்கிறோம்? கேரக்டர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஒருத்தர் ஐஐடி போய் படிக்கிறான்னா அவன் வந்து ஹீ இஸ் நாட் லேசி. ஒரு லேசியாக இருக்கிற பையன், ஆவரேஜாக இருக்கிற பையன் ஐஐடிக்குள்ளே போகவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், நீங்கள் லேசியாக இல்லைனாலே ஒரு லெவலுக்கு வந்துடுவீங்கன்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஐஐடியில் ரீச் பண்ணுறதுக்கும் ஐஏஎம்மில் ரீச் பண்ணுறதுக்கும் நீங்கள் லேசியாக இருந்தால் போக முடியாது. சோம்பேறியாக இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் அது ஒரு கேரக்டர். ஸோ டு ஆன்சர் டு யுவர் பிஹேவியரல் இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. யூஸ்வலி இப்படி தான் இருக்குங்கிறத வந்து நம்ம we can come to a கன்க்ளூஷன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ கேஷ்.